வாழ்க வளமுடன். ஜெயசக்தியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பழைய சாதத்தின் அற்புத பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் நாளில் செஞ்ச சோற்றை எடுத்து மண் சட்டியில் போட்டு அதில் அந்த சாதம் அளவுக்கு நீரை ஊற்றி அதில் ஓரிரு சிறிய வெங்காயம் தோல் நீக்கி அதில் கட் பண்ணி போட்டுட்டு அந்த சாதத்தை மறுநாள் காலையில் அதை கஞ்சி போல் கரைச்சி அதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அதில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கிறத நம்ம தினந்தோறும் சாப்பிட்டு வரும்போது நமக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். அதில் நீர் சத்து ஏராளமாக இருக்குது. பழைய சோற்று தண்ணீர் ஊற்றி நீர் ஆதாரமாக அருந்தும்போது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது. இந்த வெயில் காலத்திற்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோதான் வெயிலில் பயணம் பண்ணாலும் அது உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் கஞ்சி உதவி செய்யுது. அதுபோக எனர்ஜி, நம்ம உடம்பு நல்லா எனர்ஜியாக இருக்குது, சோர்வை நீக்குது. இதில் இந்த மாதிரி அற்புதம் ஏராளமாக இருக்குது. காலையில் சிற்றுண்டியாக நீங்கள் நிறைய காலையில் இட்லி புரோட்டா தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி தினந்தோறும் பழைய சோற்று கஞ்சி நீங்கள் பருகி வந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் எண்ணற்ற உங்கள் உடல் இருக்க உபாதைகளை இது அறவே தவிர்க்குது. இது நீங்கள் ஓரிரு நாள் சாப்பிட்டு எனக்கு எந்த மாற்றமும் நடக்கலைன்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்காது. தினந்தோறும் இந்த வெயில் காலம் முடிய வரை இதை நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்டு வாங்க. உங்கள் வயிற்றில் இருக்கிற அஜீரண கோளாறு, உப்பசம், மலச்சிக்கலாக இருக்கட்டும், இந்த மாதிரி குடலில் உள்ள தேவையில்லை பாக்டீரியா, இந்த மாதிரி இதெல்லாம் வெளியேற்றுது. குடலையும் நல்லா சுத்தப்படுத்துது. உடல் சூட்டை தணிப்பது இல்லாமல் மலக்குடல் புண், வயிற்று வலி இது போன்றவற்றை குணப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்து நாறு சத்து, மலச்சிக்கல் இந்த மாதிரி உடல் சீராக இயங்குவதற்கு இந்த பழைய சோறு சாதம் உணவு பயன்படுத்தும் போது நிறைய வித்தியாசத்தை நம்ம காணலாம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்திட்டு வந்தது தான். இது புதுசாலாம் வந்தில்லை. நம் முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தது தான் பழைய சோறு சாதம். ஆனால் அதுவே நம்ம பார்த்திங்கன்னா அமெரிக்காக்காரங்க இந்த சாப்பாட்டில் அவங்க ஆராய்ச்சி பண்ணி இதில் எண்ணற்ற சத்துக்கள், நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால அவங்க இந்த பழைய சோற்று கஞ்சியை ஒரு வியாபாரமாகவே எடுத்து செய்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வீட்டில் சோறு மிச்சம் ஆயிடுச்சுன்னா பழைய சோறெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு பிரிட்டேஜ் பார்க்குறோம். ஆனால் அதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கிறத அமெரிக்காக்கார புரிஞ்சு வச்சுட்டு அவங்க இதை ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா காலையில் எழுந்தால் இட்லி, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி தேவையில்லாமல் சாப்பிட்டு நம்ம உடலுக்கு எண்ணற்ற உபாதைகள் வருது. இதை கண்டிப்பாக நானும் இந்த வெயில் காலத்தில் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application, one of the online shopping app now available Play Store. இந்த ஆப் லிங்க் Play Storeல இருக்குது. நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் இந்த லிங்க்கை கொடுத்துருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் உள்ள எண்ணற்ற ப்ராடக்ட்டுகள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வாங்கி பயன்படுத்திட்டு எங்களுடைய ஃபீட்பேக்கை தான் இந்த வீடியோ கடைசியில் கொடுக்குறோம்.
கண்டிப்பாக நீங்களும் வாங்கி இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதா வேணாவதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்களே கண்டிப்பாக பண்ணுவீங்க. தரமும் குவாலிட்டியும் உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.